பணம் எடுப்பாரான்னு கேட்டிங்கல்ல, அவருக்கு கஷ்டம் இருக்குதான், இஷ்யூஸ், ப்ராப்ளம் எல்லாம் இருக்குதான் குடுக்க வேண்டியது. இதுக்கப்புறம் கரியர் நல்லா கொண்டு போகணுன்றத தான் தவிர்த்து, பணம் வேணும்ன்றது அவரோட நோக்கம் இல்ல. சரி, இப்போ வெளில வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே, வாடகை கட்டுறதுக்கு காசு இல்லைன்றீங்க, இஎம்ஐ காசு இல்லைன்றீங்க, எப்படி ட்ரெஸ்ஸு மட்டும் எப்படிலாம் வருது அப்படின்னு கேட்டாங்க. ட்ரெஸ்ஸு வந்து ஒரு கடையில் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு தரான், அது தெரியாத தற்கொலைகள். ஒரு 3 வருஷமாக எனக்கு கேட்டான், மச்சான் பிக் பாஸ் போகலாமா வேணாமான்னு. நீ நிறைய சேஞ்ச் ஆகிட்டா, ஆனால் நீ போ மச்சான். ஏற்கனவே இருந்த 3 பிக் பாஸில் என்ன விஷயம்னா, எல்லாரும் சூப்பரான கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸில் இவர் உள்ளே இருந்திருந்தாருன்னா இவரை வந்து வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் இருக்கிற மொத்தமே கேரக்டர் லெஸ்ஸு. நான் ஓப்பனாக சொல்லணும்னா, நான் லெவலுக்கு போயிடலான்ற அளவுக்கு நான் ஆயிடுச்சேன். கானா வினோத் அட்வைஸால் தான் இன்றைக்கி எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது. என் பிள்ளைங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கானா வினோத். கமருதினா இல்லை பிக் பாஸ் டைட்டிலாம் கேட்டிருந்தா எனக்கு என் மச்சான் தானே இருப்பான். ஒருத்தன் உயிர் நட்பாக வந்து அந்த இடத்துல பழகிறான் அப்படின்னா கானா வினோத்தோட நட்பு அந்த மாதிரி உண்மையான ஒரு நட்பு, கள்ளங்கப்படம் இல்லாத, சுயநலம் இல்லாத, யாரையும் ஏமாத்தாத ஒரு நட்பு. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. நிறைய பேர் வந்து கானா வினோத் அண்ணாவோட க்ளோஸ். ஆனா ரொம்ப பர்டிகுலரா ஒருத்தர் க்ளோஸ்னா வந்து அது கமருதீன் தான். ஏன்னா எவிக்ட் ஆனப்பையும் சரி, ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அழுதாரு. கொஞ்ச நேரம் அழுதல, திருப்பி உள்ள போய் அழுதாரு. ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அவன் வந்து கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இப்படி எல்லாம் நினைச்சான், கடைசியில் இப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ இந்த பாண்டிங்கை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆஸ் அ ஃப்ரெண்டா பாக்குறப்போ? நான் ஓப்பனாக சொல்லணும்னா, நான் லெவலுக்கு போயிடலான்ற அளவுக்கு நான் ஆயிடுச்சேன். அந்த நேரத்தில் கூட எனக்கு ஒரு நண்பனாக என் கூட வந்து ஆறுதல் இருந்து கானா வினோத். கானா வினோத்து கூட இருந்தால் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மறந்துடலாம். நீங்கள் சொர்க்கத்தில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு கானா வினோத்து வேணும். நிறைய இன்னைக்கு வரைக்கும் கானா வினோத்து கூட 1000 பயணம் செஞ்சுருக்கிறேன். அந்த 1000 பயணமே எனக்கு சந்தோஷம் தான். இப்போ பிக் பாஸ் முடிஞ்சோடனே எனக்கு டைவர்ஸே கிடச்சிரும். என்ன சொல்றீங்க? ஆமாம், உண்மையாகவே 24/7 அவர் மட்டும் தான் அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். அதான் வீட்டில் பிரச்சனையே போயிட்டு இருக்கு. அதாவது வந்து என்ன கல்யாணம் பண்ணி என் கூட வாழாமல் உன் நண்பனு கூடயே வந்து வாழ்ந்துனே இருந்தா அப்புறம் நான் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரே பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு எந்த அளவுக்கு நீ வந்து உன் வாழ்க்கையை நீ வெறுத்து ஒதுங்கி போய் நிற்கிறியோ அந்த நேரத்தில் போயிட்டு கானா வினோத்தை பார்த்தனா ஏதோ கடவுள் மாதிரி உன்னை வந்து சந்தோஷப்படுத்திடுவான். அதுதான் கானா வினோத், வேற எதுவும். இப்போ பர்டிகுலரா வந்து இந்த கார் டாஸ்க் பொறுத்த வரைக்கும் அவர் உள்ளதான் இருந்தாரு. இவங்களுக்கு சடனா வந்து ஒரு பேனிக் அட்டாக் வந்ததும் டக்குன்னு இறங்கி வந்துட்டாரு. ஆனா அந்த மொமெண்ட்ல அவர் எதுவுமே யோசிக்கல. நமக்கும் டிக்கெட் டு ஃபினாலே ஒன்று இருக்கு, நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம டக்குன்னு இறங்கி வந்துட்டாரு. ரியல் லைஃப்ல அவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்? எப்படிலாம் வந்து ரொம்ப உதவி மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு பர்சனா? அதனால தான் இன்னைக்கு வந்து பிச்சைக்கார பிக் பாஸ்குள்ளே போயிருக்கிறாரு. வீட்டு வாடகை கட்டல, இஎம்ஐ கட்டல, எதுவுமே கட்டாமல் தான் போயிருக்கிறாரு. அவரு ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அவர் இருந்த பீக்குக்கு இன்னைக்குமே அவர் செட்டில்டா தான் இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு டீகேட் ஃபுல்லாவே அவர் பீக்ல தான் இருந்தாரு. நான் சின்னதுல இருந்து அவரை பார்த்திருக்கேன். அப்போ வந்து அவர் இன்னும் பீக்ல தான் இருந்தாரு. அதுக்கப்புறமும் இப்போ நிறைய கானா கலைஞர்கள் வந்துட்டாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இவங்க பாலா அண்ணன் அவங்கள மாதிரி ஒரு சிலர் மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அப்போ கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தாலே ஒரு 50% போல எடுத்து வச்சிருந்தாலே இன்னைக்குமே அவர் செட்டில்டு தான். ஆனா இன்னைக்கு அவர் அப்படி இல்லாம இன்னைக்கும் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அவர் நல்லா இருக்குதுன்னா அதுக்கு அவர் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போனதுதான் காரணம். இப்போ நானும் வந்து எப்படின்னா, நானும் அதேமாரி பிச்சைக்காரனாக தான் இருந்திருக்கணும். கானா வினோத் அட்வைஸால் தான் இன்றைக்கி எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது. என் பிள்ளைங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கானா வினோத். சாப்பாடு சொல்லணுமேங்க. வினோத் வீடாகட்டும், இவர் வீடாகட்டும், வினோத் வீட்டுக்கு நம்ம போவோம். அம்மா வந்து ஃபுல்லாக அவ்வளோ சமைச்சு வச்சிருவாங்க. வினோத் ஆல்ரெடி ஷோக்குள்ள சொல்லியிருக்காங்க. வரவங்க எல்லாருக்குமே சாப்பாடு ரெடியாக இருக்கும். அவ்வளோ சாப்பாடு, அவ்வளோ நான்வெஜ் வீட்டில் இருக்கும். மட்டனு, நண்டு, மீன், எறா எல்லாமே இருக்கும். ஆனால் அவர் எங்கே சாப்பிட்றாருன்னே தெரியாது. ஆனால் வீட்டில் மட்டும் சாப்பிட மாட்டாப்புல. வீட்டில் சாப்பிடவே மாட்டாருங்க. நம்மளை கூப்பிடுவாரு, ஃபோன் பண்ணி வர சொல்லுவார். போயிட்டு நம்ம சாப்பிட்டு நீ சாப்பிட்டியானா இல்லை நான் அங்கே சாப்பிட்டேன் அப்படின்வாரு. வீட்டில் சாப்பிட மாட்டார். அதே மாதிரி நம்ம இருக்கும்போது இன்னும் 2-3 பேர் வருவாங்க. ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு வா பேசலாம் அப்படின்வாரு. இப்போ நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒரு டிப்ரெஷனான ஒரு லைஃப்பில் வந்து இருக்கிறேன். என்னென்னா என்னோட லைஃப்பில் வந்து நான் என் கூட இருப்பாங்கன்னு நினச்சேன், எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. அப்படி போனதால் எனக்கு பணமோ பொருளோ அந்த மாதிரி எண்ணம் எனக்கு கிடையாது. எனக்கு என்னன்னா நம்ம கூட இவங்க நம்பிக்கையாக இருந்தாங்கல்ல, நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு பார்த்துட்டேன். இவங்கெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து தன்னந்தனியாக என் வீட்டுக்குள்ளேயே இருந்துங்கன்னு என்ன நானே ஃபீல் பண்ணிக்கிட்டேன். என்னடா நிறைய இவ்வளோ தப்பு பண்ணிட்டியா? இன்னைக்கு கானா வினோத் பிக் பாஸில் பேசுகிறாருல, இந்த விஷயங்கள் நான் 2 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். என்னை தினசரி நான் வந்து பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு என் கூட இருந்து தான் போவான். என்னடா மச்சான் அப்படின்னு கேட்பேன். இல்லைடா யார் மேலே கவலைப்படாத நான் இருக்கிறேன். அன்றைக்கி நான் சொல்லவோ தான் நீ நல்லா இருக்கிற. நான் அன்றைக்கி சொன்னப்போ அதே நீ வந்து 100 ரூபாய் எடுத்து வச்சிருந்தேன்னா இன்றைக்கி நம்மளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது மச்சான். எனக்கு பணம் பிரச்சனை இல்லைடா, என்னை ஏன்டா இவங்களாம் விட்டு போனானுங்க நண்பர்கள் சிலர். எனக்கு
என் கூட இன்னைக்கு வந்து சிலர் என் கூட நிற்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நான் நினச்சவங்க என் கூட நிற்கலையே அப்படின்ற கஷ்டம். கானா வினோத்ன்ற ஒரு ஆள் மட்டும்தான் நரேன் கூட நின்னது. நரேன் கூட நின்னது. அந்த மாதிரி நண்பன் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். பிக் பாஸுக்கு போயிட்டு இன்னைக்கு அந்த பிக் பாஸ்ல இருக்கிற ஒரு 4 பேருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே கானா வினோத் மாதிரி ஒரு நண்பன் வேணுமேன்னு சொல்லி நிறைய பேர் ஏங்குறாங்க. அவ்வளோதான் வினோத். ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க, நெறைய சம்பாரிச்சிருந்தாரு. ஆனா அவர் வந்து வீட்டுக்கு சேர்த்து வைக்கலையோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாரு? இதெல்லாம் வந்து அவரு பண்ணியிருக்க வேண்டாம். பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு அவருக்குன்னு ஒரு சொந்த வீடு இருந்திருக்கலாம். இந்த மாரி இஎம்ஐ கஷ்டமோ, வாடகை கஷ்டமோ இல்லாம இருந்திருக்கலாம்னு. அவனுக்கு கல்யாணமே 2019 தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அவனுக்கு எந்த காசும் தேவைப்படாது. யாருக்கு என்ன பண்ண போறான்? கல்யாணம் ஆகல, எதுவுமே கிடையாது. வீட்ல அம்மா வெறும் இருக்காங்க. அம்மா அவரு 2 2 பேர் தான். சம்பாரிப்பா 20,000 ரூபாய். கூட 10 பசங்க வருவானுங்க, 20 பசங்க இருப்பானுங்க. எந்தா பிடிங்கிற ஆளுக்கு 1000 ரூபாய் என்ஜாய் பண்ணுங்க போங்க. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டான். நமக்கு என்னடா இருக்க போகுது? லைஃப்ல இருந்து ஒரு லைஃப் தானே, ஜாலியா இருக்கலாம். வினோத் வந்து அந்த மாதிரி சேர்த்து வைக்கல. அப்புறம் 2019 அப்புறம் கொரோனா. 2020 கொரோனா. இந்த 2 வருஷத்துக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். சொல்லியிருக்காரா? என்ன மாரி ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள்லாம் இருக்கும்ல. இல்ல கண்டிப்பா அந்த as a நேரத்துல நான் friends-ஆ ஹெல்ப் பண்ணேன். அந்த நேரத்துல நான் ஹெல்ப் பண்ணேன். நான் ஹெல்ப் பண்ணதை அவன் பிக் பாஸ்லயே சொல்லிட்டான். என் நண்பனா என் கூட பழகி நரேன் தான் எனக்கு வந்து அந்த ஹெல்ப்பை பண்ணான் அப்படின்னு சொல்லி அவன் பிக் பாஸ்லயே சொல்லிட்டான். அந்த பணத்தை அவன் என்ன தெரியுமா பண்ணான்? நான் அவன்கிட்ட அந்த காசை நான் கேட்கவே இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான்? நான் வீடு கட்டிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு, நரேன் வீடு கட்டுறான், அவனுக்கு எப்படியாச்சும் நான் அரேஞ்ச் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு எப்படி ஏதோ பண்ணி அந்த காசை எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுத்தான். நான் அப்பவும் சொல்றேன், இது உங்ககிட்ட இருந்ததுன்னா நான் என்னைக்கு வேணாலே அதுக்கு எனக்கு யூஸ். வேணாடா வச்சுக்கிட்டான். இல்லை மச்சான், இப்போ நீ வச்சுக்க மச்சான், எனக்கு தேவையில்ல மச்சான் அத 10 அப்படி வருஷம் கொடுத்துட்டான். கழிச்சு போய் கேட்டாலும் எப்ப குடுத்தேன்னு கேட்க மாட்டாரு. உடனே அதை அரேஞ்ச் பண்ணி குடுக்கணும்னு தான் நினைப்பாரு. அப்படியா குடுத்தியான்லாம் கேட்க மாட்டாரு. அது அவர் மனசுல இருக்கும். அது குடுக்கணுன்ற எண்ணம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அவருக்கு. இப்ப வந்து ஃபேமிலில ஒரு கஷ்டம் இருக்கு. ஃபினான்ஷியலி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குன்னா என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணி அதை சரி பண்ணுவாரு? அவன் அந்த நேரத்துக்கு வந்து கச்சேரி கூட்டுருவான். அந்த கடன் நேரத்துக்கு கச்சேரி கேட்கறதோ, அந்த டைமுக்கு யார்ட்டயும் காசு வாங்குறது, அந்த பழக்கம். அந்த பழக்கமே கிடையாது. இப்போ என் கூட உட்காரான்ல, என்கிட்ட ஒரு 1/2 hour பேசுவான்ல, அப்போ நானே யோசிப்பேன், என்னடா ஆச்சு அப்படின்னேன். இந்த மாதிரி பிரச்சனை போய் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆமாம், சம்பாதிக்கிற காசு எடுத்துன்னு போய் ஊர் ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு வந்தா கஷ்டம் வரதாண்டா செய்யும் அப்படின்னு. அவ்வளோதான். அப்புறம் என்ன பண்ணுவான்? சரி, அப்போ இந்த வாரம் நான் 4 கச்சேரி தேடுறேன். அவனுக்கு 4 கச்சேரி வரும். அவன் என்ன பண்ணுவான்னா, 4 கச்சேரியிலும் போய் பாட முடியாதுல்ல. ஒன்று சிம்பிளாக சொன்னால் ஒன்று டெல்லி, ஒன்று சென்னை, ஒன்று பாம்பே, பெங்களூர் வச்சுங்க. 4 இடத்துல போய் பாட முடியாது. அவரால் சென்னையில் பாட முடியாது, பாடுவார். மற்ற இடத்துக்கு மற்றவங்களாம் அமுச்சு விட்ருவார். அதே மாதிரி கானா கலைஞரில் யாருன்னா அன்றைக்கி வந்து கையில் காசு இல்லை, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களே அந்த கச்சேரி கூட்டு போயிடுவார். அவங்க கூட்டு போனால் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தரலாம்ல. இவர் எப்படின்னா ஒரு தான பிரபு கடைசியில் வீட்டு வாடகை கட்டாமல் பிக் பாஸ்குள்ளே போய்க்கிறாரு. எவ்வளவு வாடகைன்னு தெரிஞ்சுக்கலாமா? 4000 ரூபாய் வாடகை, கரண்ட் பில் அப்படி இப்படின்னு எல்லாமே சேர்த்தா ஒரு 6000 ரூபாய் கிட்ட வந்துடும். ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் தான் அவரோடது. ஏன்னா இப்போ அவர் இவ்ளோ இயர்ஸா நம்ம பார்த்து பல வருஷமா இருக்காரு கானா இண்டஸ்ட்ரியில. நிறைய பேருக்கு தெரியும். யாருமே நம்ப மாட்டாங்க. அவருக்கு வந்து இன்னும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கு. வாடகை கட்ட கஷ்டமா இருக்குன்னா கண்டிப்பா நம்பவே மாட்டாங்க. ஸோ அப்படின்றப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். தனக்குன்னு கொஞ்சம் வச்சிருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. ஒண்ணும் இல்ல. சும்மா ஸ்ட்ரீட்ல நின்னு பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு டீ கடைக்கு வெளியிலயோ, எங்கேயோ தெருவுல தான் அங்க ராயபுரத்துல அங்க நின்னு பேசிட்டு இருப்போம். பேசிட்டே இருக்கும்போது அந்த சரௌண்டிங்ல இருக்க பசங்க பைக்ல வருவாங்க. வந்து அவங்க அண்ணா என்னண்ணா அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு அவங்க கிளம்பும்போது அவங்கள்ட்ட கொடுத்து தான் அனுப்பணுன்றது அவருக்கு தோணும். அது நம்ம ஜஸ்டா நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்கன்னு கேட்டு கூட அனுப்பலாம். ஆனா அதை வந்து ஏன் வந்து அவர் அடுத்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட ஏதாவது காசு இருப்பா அப்படி சொல்லிட்டு ஏதாவது காசு எடுத்து கொடுத்து அனுப்பணுன்றது அவரோட ஹேபிட் ஆயிருச்சு. அப்படி அப்போ அவர் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ். அங்க அவர் நின்னாலே அந்த பக்கம் போறவங்கன்னா அவர்கிட்ட பேசிட்டு தான் போவாங்க. அத்தனை பேர் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆமா. ஆனா எல்லாருக்கும் கொடுப்பாரு அப்படி காசு? கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நான் கேட்பேன், ஏன்டா எல்லாருக்கும் ஏன்டா கொடுக்குற அப்படின்னா, இல்ல அவன் வந்து நம்மள்ட்ட வணக்கம் வச்சுட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லுவாரு. சரி, இப்போ வெளில வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே, வாடகை கட்டுறதுக்கு காசு இல்லைன்றீங்க, இதுக்கு இஎம்ஐ காசு இல்லைன்றீங்க, எப்படி ட்ரெஸ்ஸு மட்டும் எப்படிலாம் வருது அப்படின்னு கேட்டாங்க. நான் அதான் ஒரே வார்த்தை சொன்னேன். ட்ரெஸ்ஸு வந்து ஒரு கடையில் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்கு தரான். ஆமா, அது கொலாபரேஷன். எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும்ல, எல்லா சிம்பிளான கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே விஷயம். ஒருத்தவங்க கொடுத்திருப்பாங்க. அந்த கடையில் போயிட்டு நான் அந்த ட்ரெஸ்ஸே எடுத்தேன். 500 ரூபாய் அந்த சட்டை. எவ்வளோ? 500 ரூபாய். ஒரு ஆள் போடுறான்னா அவனை பார்த்து நம்ம யோசிக்கிறோம், ஐயோ இப்போ கானா வினோத் போடுற ட்ரெஸ் வந்து 5000 ரூபாய் 10,000 ரூபாய் இருக்கும் போல இருக்குதுன்ட்டு. அவ்வளோலாம் கிடையாது, 500 ரூபாய் தான். அந்த ஷாப் ஓனரே வீடியோஸ் போடுறாரு. அவங்களும் போட்டிருக்காங்க. அது தெரியாத தற்குறிகள் நமக்கு ஃபோனை பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் அதுக்கு செலவு பண்ணீங்களா, நீங்கள் தான் அதில் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க அதெல்லாம் கிடையாது, அவ்வளோதான் தொடர்புட்டேன். ஃபர்ஸ்ட் வினோத் அதை விரும்பவே மாட்டார். விரும்ப மாட்டான். நம்ம வந்து அவருக்காக செலவு பண்றதே அவர் விரும்ப மாட்டாரு. அவர் பண்ணணும், எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் செலவு பண்ணணும் தான் நினைப்பாரு. இப்படி இது விரும்ப மாட்டார். இப்போ நீங்க முன்னாடி கேட்டீங்கல்ல, அவர் டல்லா இருக்கும் போது நீங்க என்ன சொல்வீங்க, அவர் உங்ககிட்ட ஏதாவது சொல்லுவாரான்னு. அப்படி அவர் டல்லா இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம ஏதோ பேச வரோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி அதை விட அப்படின்னு அவர் டக்குன்னு அதை கட் பண்ணி கடந்து போவார்.
நம்மள தான் பத்தி பேசுவாரே தவிர்த்து அவரை பத்தி அந்த விஷயத்த சொல்லி சேடாக்க மாட்டார் நம்மள. அதை கடந்து தான் போவாரு. அந்த விஷயத்த ஓப்பன் அப்பே பண்ண மாட்டார் அவ்வளமா. நம்மளா தெரிஞ்சுக்கிட்டாலும் அவர் சொல்ல மாட்டார். 15 வருஷம் முன்னாடி கானா வினோத பார்த்திருப்பீங்கல்ல, அதுக்கும் இப்ப இருக்கிற கானா வினோத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? பழைய கானா வினோத் வந்து இந்த வானத்தில் கடவுள் இருந்தா இருப்பார்ல, அந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக எல்லா ஊருக்கும் போவார், ஜாலியாக இருப்பார், சுற்றுவார், பணத்தை நல்லா செலவு பண்ணுவார். அப்படி வாழ்ந்த ஒருத்தர் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் லைஃப் ஸ்டைல் வந்து கொரோனா, ஆ 2 வருஷம் கொரோனா, இப்படியே போச்சு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாகிக்கிட்டே போகுது. எப்படி போனாலும் சம்பாதிக்கணும்னு பார்க்குற நேரத்தில் அவருக்கு வந்து வாய்ப்புகள் அவ்வளோ கிடைக்கல. ஏதோ போயிட்டு இருந்தார், கொண்டுட்டு இருந்தார். இப்போ அவரோட லைஃப்பில் வந்து செகண்ட் பேபி வந்துடுச்சு. அவர் தன்னைத்தானே வந்து திருத்திக்கினார். ஐயோ நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு 6 மாசமா என் கூட அவன் பேசதே இல்லை. என்ன நான் எங்க கூப்பிட்டாலும் வர்றதில்ல. கட் பண்ணிட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ரூலே பாக்கியா. அவன் அதுக்கப்புறம் என்னடா எங்கடா இருக்கிறேன்னு கேட்பேன். மச்சான் கச்சேரிக்கு போகிற மச்சான். டேய் நீ ஃப்ரீயாக இருக்கிற வெளில போல மாட்டேன். இல்லை நீ கச்சேரி, எப்போ கேட்டாலும் கச்சேரின்னா. அப்போ தான் நான் யோசிச்சேன், பரவாயில்ல என் நண்பன் சேஞ்ச் ஆகிட்டானே, எனக்கு சந்தோஷம். நான் நினைப்பேன் அவன் கச்சேரி இல்லைன்னு வச்சுக்கோ, வாடா வெளில போயிடலான்னு. நாங்கள் இந்த இது மெய்யழகன் படத்தில் வருதுல, அந்த மாதிரி ஊர் ஊராக கிளம்பிடுவோம், போய் உட்காருவோம், பாட்டு பாடுவோம், காரில் பாட்டு பாடினே போவோம், வருவோம். எங்களுக்கு இதே தான் வேலை, வேறு எந்த வேலையும் கிடையாது. சரி, இந்த ஒரு விஷயத்தில் அந்த லைஃப்பில் வந்து குழந்தைங்களுக்கு ஃபீஸு, வாடகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்ட்ரகிள் ஆனதுக்கப்புறம் அவனே வந்து மாற்றிக்க ஆரம்பித்தான். ஒரு 3 வருஷமாக என்னை கேட்டான், மச்சான் பிக் பாஸ் போகலாமா வேணாமான்னு. என்னை இந்த பிக் பாஸில் வந்து கேட்குறப்ப நான் அதான் சொன்னேன், மச்சான் நீ நிறைய சேஞ்ச் ஆகிட்டேன். ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் லைஃப்பில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நீ நிறைய சேஞ்ச் ஆகிட்டா, அதனால் நீ போ மச்சான். ஆனால் இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் போயிருந்தானா வினோத் வந்து இந்த அளவுக்குலாம் வந்திருக்க முடியாது. இந்த இப்போ பிக் பாஸ் கம்ருதீன் ஆரம்ப கட்டத்துல எப்படி எல்லாம் கோவப்படுவாரோ அப்படி கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அவ்வளவு கோவமா பொறுப்பு இல்லாம கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பிளாட்ஃபார்ம், இதை இப்படி அது utilize நான் யூஸ் பண்ணிக்கணும்ன்ற அது எப்படி அப்படின்னா இல்ல. அவேர்னஸ் இல்லாம இது ஆமா. அவரோட அவரோட பவர் தெரியாம இருந்திருப்பாரு. அது என்னன்னா ஏற்கனவே இருந்த 3 பிக் பாஸ்ல என்ன விஷயம்னா, எல்லாரும் வந்து சூப்பரான கேரக்டர்ஸ், எல்லாரும் சூப்பரான கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸ்ல இவர் உள்ள இருந்திருந்தாருன்னா இவர் வந்து வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல இருக்கிற மொத்தமே கேரக்டர் லெஸ். அதனால ஓகே, கானா வினோத்ன்ற ஒரு ஆளுக்காக தான் பிக் பாஸ் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் யாருமே வந்து சந்தானம், செந்தில், அதுக்கப்புறம் வந்து காமெடி ஆக்ட்ரஸ் ஒரு 10 பேரை வந்து ஒத்தாளாக பார்த்ததில்ல. அந்த ஒத்தால தான் எங்கள் ஆளு. இப்ப போன சீசன் பாத்தீங்கன்னா சீசன் முடியற வரைக்குமே இவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு கெஸ்ட்ல கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நமக்கு ஆமா. இல்லாம தான் இருந்துச்சு. ம். கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருந்தா இந்த சீசன் எப்படி இருக்குன்னா ஆரம்ப கட்டத்திலே டைட்டில் வின்னர் வினோத் தான், கானா வினோத் தான் டைட்டில் வின்னர்னு ஃபிக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற போட்டி எல்லாமே ரன்னா இருக்கு. அப்படிதான் நாங்க பாக்குறோம். ஓட்டில் இது வரைக்கும் யாரும் இந்த அளவுக்கு லீடிங் எடுத்ததே கிடையாது. வினோத் மட்டும்தான் 4.5 லட்சம் ஓட்டு எடுத்திருக்கான். அவன் தான் டாப். என்னன்னா மக்கள் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைங்க விரும்ப ஆரம்பிச்சிச்சு. மற்றபடி இந்த வீட்டில் ஜென்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, கல்யாணம் ஜென்ஸ்லாம், அவங்களாம் இன்றைக்கி வந்து பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோமே, அங்கே பாரு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போய் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறான் அப்படின்னு கானா வினோத்தை ரசிக்கிறதுக்கு இப்போ அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நிறைய மேல் ஃபேன்ஸ் போலயே அவருக்கு. ஆமாம், நிறைய ஃபீமேல் ஃபேன்ஸும் அதிகம் ஆயிட்டாங்க. ஆ. ஆனால் அது வந்து வேண்டாம், பசங்க தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. பசங்க நிறைய. அப்போ அவனுக்கு இல்ல, ஆல்ரெடி இப்போ இல்ல. எந்த ஊருக்கு போனால் அவங்க வந்து பசங்க ஓடி வந்துடுவாங்க. எனக்கு என்னன்னா ஒரு தமிழ்நாட்டோட ஒரு மேப்பு கானா வினோத். எனக்கு நான் வந்து எங்கெங்கெல்லாம் ஊர்லாம் சுற்றுறேன்ல, எனக்கு எதனா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வினோத்துக்கு ஃபோன் அடிப்பேன், மச்சான் இப்போ கோயம்புத்தூர்ல வர அர்ஜென்ட்டா அப்படின்னா 2 நிமிஷம் வை மச்சான், உடனே மச்சான் உன்னை தேர்ந்து ஒரு பையன் வருவான் பாரு அப்படின்னா. எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு வந்து ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இந்த காயின் டாஸ்க் பாத்தீங்கல்ல, ஒரு காயின் டாஸ்க் எல்லாருக்கும் காயினை பிரிச்சு கொடுக்கணும், ஜூஸ் டாஸ்க் நினைக்கிறேன். அந்த காயினை கூட எவ்வளவு வச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருவாரு. அவருக்கு அந்த குணம் வந்து இயல்பாவே அப்படிதானே அது அவரு. அவனுக்கு வந்து அது ஒரு போட்டி, ஒரு அவனோட- கேம்ல இருக்கும். அவனோட அம்மா அவனுக்கு வந்து இயற்கை தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் கானா வினோத்தோட உண்மையான மனசு. ஆனால் இது வரைக்கும் இருக்கிற நம்ம வந்து மனுஷங்களாம் நம்ம யோசிப்போம், என்னடா இந்த மனுஷன் இங்கே பார்த்தா இப்படி இருக்கிறான், இப்படி பார்த்தா இப்படி இருக்கிறான், இப்படி பார்த்தா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாராலையும் பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவன் ஒரே ஒரு ஆள் தான். நவரச அன்பும் அவங்ககிட்ட தான் இருக்கும், வேற யாருக்கிட்டே இருக்காது. நவரச பண்பும் அவங்ககிட்ட தான் இருக்கும், வேற யாருக்கிட்டே இருக்காது. இப்ப வந்து கரெக்டா ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு லைவா. இப்ப வந்து என்ன பணப்பெட்டி டாஸ்க் போகுது. ஸோ ஒரு சில பேர் வந்து ஒரு கணிப்பு, ஒருவேளை கானா வினோத் தன்னை எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவருக்கு ஃபினான்ஷியலி கொஞ்சம் ட்ரபிள் இருக்கு, அவர் எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்ண எடுத்துட்டு வருவாரா? அவன் வாய்ப்பே 100% எடுக்க மாட்டான். வாய்ப்பே இல்ல. 100% எடுக்க மாட்டான். எப்படி சொல்றீங்க? லைஃப்பில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டான் புரியுதுங்களா? இன்றைக்கி அந்த இடத்துல எத்தனை நாள் ஓடி வந்துட்டான். இத்தனை நாள் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. அந்த 10 நாளுக்கு நம்ம தொற்றுன்னு தான் யோசிப்பானே தவிர, என் நண்பன் நான் சொல்கிறேன் நான் பழகி இல்ல பணத்து மேல தொடமாட்டான். அவ்வளவு நாட்டம் இல்ல அவருக்கு. தொடமாட்டான்.
இல்ல இப்ப ஏன்னா ஃபினான்ஷியலி இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. நம்ம வாடகை கட்டவும், இஎம்ஐக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை எப்படி இருக்குன்றப்போ யோசிச்சனா உள்ள அவனுக்கு மைண்ட் இல்லம்மா. இந்த ம். 100 நாள் வந்துட்டோம். 100 நாளுக்கு எனக்கு ஏதோ ஒரு காசு வரப்போகுதுல்ல. அந்த காசு வெளில வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. நான் அந்த பணப்படி எடுத்துட்டு வெளில வந்துட்டேன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்ட காணாம டைட்டில் வின்னர் ஆக போறான். அத விட்டு வர முடியாது அவனுக்கு மனசு இருக்கும்ல. இத்தனை வருஷம் 20 வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம். இந்த ஒரு 10 நாள் இதில முடிச்சிட்டோம்னா நம்ம டைட்டில் வின்னர் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் அவன் மனசுக்குள்ள ஓடும். மத்தபடி நடுவுல யாருனா ஒருத்தர் அவன்கிட்ட பாசத்த காமிச்சு மோசம் பண்ணாங்கன்னா, அவன் வெளில வந்துருவான். வேற எதுவும் கிடையாது. ஓ! இப்போ வந்து எனக்கு அவரோட தெரிஞ்சு மேபி இயற்கை யார் பண்ணுவாங்கன்னு இல்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறீங்க? இயற்கையே வந்து கமருதீன வெளில அனுப்பிச்சிருச்சு. கமருதீன் இருந்து தான் விட்டு குடுத்துருப்பான். ஓ டைட்டில் அவங்களுக்கு போகட்டும்னு சொல்லியா? போகட்டும்னு விட்டு குடுத்துருப்பான். அப்ப கூட எடுத்துட்டு வர வாய்ப்பு இருந்திருக்கு. கமருதீன் உள்ள இருந்து இவர் பணப்பட்டி எடுத்துட்டு வர வாய்ப்பு பணப்பட்டி இருந்திருக்கு. எடுக்க மாட்டான். அந்த 3ல வந்தா கூட அவனுக்கு வந்து அவன் வின் பண்ணணும்னு சொல்லி விட்டு வந்துட்டு இருப்பான்ற. கமருதீனா இல்ல பிக் பாஸ் டைட்டில்லாம் கேட்டிருந்தா, எனக்கு என் மச்சான் தானே இருப்பான் அவன். அதாவது நல்லா புரிஞ்சுங்க. என்ன கமருதீனும், கானா வினோத்தும் பழகுன நாள் எத்தன நாட்களு? மிஞ்சி போனா ஒரு 84 நாட்கள் இருக்குமா? இவ்வளோ தானே இருக்கும். 15 வருஷம் நான் கூட பழகிறேன். எனக்கு அவன பத்தி தெரியாது. ஒருத்தன் உயிர் நட்பா வந்து அந்த இடத்துல பழகுறான் அப்படின்னா, கானா வினோத்தோட நட்பு அந்த மாதிரி. உண்மையான ஒரு நட்பு. கள்ளங்கபடம் இல்லாத, சுயநலம் இல்லாத, யாரையும் ஏமாத்தாத ஒரு நட்பு அது. இப்ப நீங்க சொன்னீங்க. இப்ப உள்ள இருக்கிற ஆட்கள் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு விட்டு குடுக்குறோம்னா, யாருக்கு விட்டு குடுக்க வாய்ப்பு இருக்கு? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பியா? ஆப்ஷன் ஏ, பி 2மே சொல்லுங்க. அவன் விட்டு குடுக்க மாட்டானே. ஏன்னா இப்போ அவரோட குறிக்கோள் வந்து நீங்க சொன்ன மாதிரி பணம் எடுப்பாரான்னு கேட்டீங்கல்ல. அவருக்கு கஷ்டம் இருக்குதான், இஷ்யூஸ், ப்ராப்ளம் எல்லாம் இருக்குதான் குடுக்க வேண்டியது. ஆனா வந்து அவரோட நோக்கம் பணம் இதுக்கப்புறம் கரியர் நல்லா கொண்டு போகணுன்றத தான் தவிர்த்து, பணம் வேணும், பணம் வேணும்ன்றது அவரோட நோக்கம் இல்ல. இப்போ கரியர் டவுன்ல இருக்கு. அத கொஞ்சம் மேம்படுத்தணுன்றது தான் அவரோட நோக்கம். ஸோ அவர் வின் பண்ணணுன்றத தான் பார்ப்பாரு. பேட்டி எடுத்துடலாமா? பணம் கிடைக்குமா? அந்த பணம் நோக்கம் அவருக்கு வராது. அவர் வெளியிலயும் அப்படிதான், உள்ளேயும் அப்படிதான். பணம் வேணும், பணம் வேணும் அப்படின்னு அவர் இருக்க மாட்டாரு. எத்தனை பிக் பாஸ் போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்லா பிக் பாஸ்லயும் ஆமா. எல்லாத்துலயும் இவன் தான் பாடியிருக்கான். சரிங்களா? பிக் பாஸ் அந்த ஃபைனல்ல வர பாட்டுக்காக அத்தனை ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. அத்தனை ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. ஆனா வினோத்ன்ற ஒரு முகம் யாருக்கும் தெரியல. இன்னைக்கு இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால அவர் டைட்டில் வின்னர் 100%. கண்டிப்பா வந்து டைட்டில் வின்னர் வந்து கானா வினோத் தான் அப்படி சொல்றீங்களா? ஆமா. ஓகே. ஏன்னா என் நண்பனாச்சு நான் விட்டு தர மாட்டேன்ல. ஒருவேளை செகண்ட், தேர்ட் வந்தா? செகண்ட் இல்லங்க தேர்ட் அவரு வந்தா அவர் பெர்ஃபார்ம் 100% பண்ணியிருக்காருல. நான் சொல்றேங்க. கானா வினோத் தான் டைட்டில் வின்னர். இத்தனை கண்டஸ்டன்ட் நம்ம பார்க்குறோம். எல்லார் பேரும் நமக்கு தெரியும். அவங்க எப்படி இப்ப பார்வை எப்படி நமக்கு தெரியும். கமருதீன் எப்படி அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குல்ல. இந்த ஷோ பார்த்ததுல நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குல்ல. அப்படி பார்த்தா வினோதோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. வினோத் எவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. டாஸ்க்லலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வீட்ல என்னவா இருந்திருக்காரு. ஒரிஜினலா இருந்திருக்காரா? இல்ல ஃபேக்கா இருந்திருக்காரா? எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. அப்போ அப்படி பார்த்தா ஒரு ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கும் பார்க்கும்போது அதிகமான மனசுல நிக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னா நான் வினோத்த சொல்லுவேன். ஆஸ் அ ஃபேனா பார்த்தாலுமே வினோத் தான் வின் பண்ணுவாருன்னு தான் என்னால சொல்ல முடியும். இன்னொருத்தர் வின் பண்ணுவாங்கன்னா, இவர விட இவரு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி பார்த்து வினோத் தான் வின் பண்ணுவாருன்னு தான் சொல்ல முடியும். பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ல சொல்லணும். லைவ்ல அவ்வளோ கவுண்டர்ஸ் போடுறான். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் அந்த 1 ஹவர்ல அவனோட கவுண்டர்ஸே வராது. ஓகேங்களா? ஆனா அந்த கவுண்டர்ஸ்லாம் எப்படி வருது? பசங்க பின்னாடி இருக்கிற ரசிகர்கள். அவங்க எல்லாருமே வந்து டிவிய லைவா அவனுங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்றானுங்க. இப்போ ரெக்கார்ட் நம்ம பண்ணி ஃப்ரெண்டு அவன் போடுறான். நான் ஒரு வீடியோ போடுவேன். அத ரெக்கார்ட் பண்ணி நான் ஒரு வீடியோ போடுவேன். இவரு ஒரு வீடியோ போடுவாரு. இவரோட தம்பிங்க போடுவாங்க. இந்த மாதிரி வினோத்தோட இருக்கிற தம்பிங்க எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அப்படி வயசுல போடுறாங்க. பெரியவங்கலாம் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருங்கள்ல இருந்துலாம். நான் கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இது போட்டிருந்தாரு. கானா வினோத் தான் வின் பண்ணணும். எனக்கு வந்து ரிட்டயர்மென்ட் லைஃப்ல வந்துட்டேன். என் லைஃப் இந்த ஒரு 85 நாள்ல சிரிச்சுனே நான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு புடிச்சிருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட வினோத்த வந்து ஒரு நாள் என் வீட்டுக்கு கூட்டின்னு வர முடியுமாப்பா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் இட்டுன்னு வரேங்க. ஏன் அப்படின்னா, அவருக்கு அவங்க ஒய்ஃப் இல்லையா, பசங்க யாருமே இல்லையா. அவர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கனாரு. நான் இட்டுன்னு வரேன். நீ உங்களுக்காக தான். அவர் வின் பண்ணாரோ பண்ண மாட்டார். வின் பண்ணுவார் அப்படின்ட்டாங்க. இந்த 1 ஹவர்ல கூட அந்த கவுண்ட் வரமாட்டேன்னு சொன்னேன்ல. அது ஏன் வரமாட்டுது எனக்கு ஒன்றும் புரியல. எங்க எங்க எனக்கு இவங்க வந்து வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாரும் யோசிக்கிறாங்களா? நீங்க என்ன யோசிச்சாலும், நீங்க பண்ற அந்த தப்புகள் எல்லாமே வினோத்துக்கு ப்ளஸ்ஸா தான் வெற்றியா தான் மாறும். அது அவனுக்கு மாறின்னு தான் இருக்குது. எல்லாமே வந்து அகைன்ஸ்டா போனாலும் வினோத் வந்து அத தாண்டி மேல வந்துடுறான். ஸோ பாக்கியாவ பத்தி சொல்லுங்க. அவங்க வந்து வினோத்தோட லைஃப்ல எவ்ளோ இம்பார்ட்டன்ட்? அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க லைஃப் எவ்ளோ மாறுச்சு? பாக்கியா வந்ததுக்கப்புறம் வினோத் வந்து தன்னோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கினாரு. ம். எங்கேயும் சுத்துறதில்ல, கொல்றதில்ல. அவருக்கு ஒரு ஃபேமிலி, ம். லவ். அவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி கவுண்டர் அடிச்சுப்பாங்க. ஒரு ஜாலி ஃபன்னான ஒரு அவங்களே வந்து கப்புல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஆமா. அந்த கான்வர்சேஷனே ஃபுல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்வர்சேஷன் மாரியே இல்ல. ஃபுல்லா கலாய்க்க, ஃபுல்லா தக்கு அப்படி இருந்தது. ஆக்சுவலா நான் என்ன கேட்டேன்னா, "நீ ஏன் உள்ள போயிட்டு நேருக்கு நேர் ஏன் பார்த்து பேசல? ஏன் ஸ்ட்ரெயிட்டா பார்த்துட்டு பேசுன?" அப்படின்னு நான் கேட்டேன்.
அது ஒரு நல்லா இருந்திருக்குமே, ஏன் நீ அதை அவாய்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஏன் பார்த்துட்டு பேசினேன்னப்போ, நாங்கள் வீட்லேயே அப்படி பேசிக்க மாட்டோமேக்கா, வீட்லேயே நாங்கள் கலாட்டா தான் பண்ணிட்டு இருப்போம். அப்படி ஒரு அந்த ரொமான்டிக்காலாம் நாங்கள் பார்த்துக்கிட்டதும் இல்லை, பேசிக்கிட்டதும் இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் உங்கள் ஃப்ரெண்டுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கூடிய சீக்கிரம் வந்து அந்த ஒரு வெற்றி கோப்பை வந்து அண்ணன் கையில் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நீங்களும் நல்ல நல்ல கேள்விகள் கேட்டீங்க. கானாவின் ஒருத்து வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் மீண்டும் நம்ம எல்லாரும் சந்திப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise.